இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம், அதில் 51வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது 7 வருடங்கள் செழிப்பும் 7 வருடங்கள் அதிகமான பஞ்சங்களும் இந்த பகுதியில் வருகிறதற்கு இருக்கிறது. ஆனால் அந்த பஞ்சங்கள் வருகிறதற்கு முன்பாக செழிப்பான நாட்களில் யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். ஒன்று மனாசே, இன்னொன்று எபிராயிம் என்று சொல்லி. மனாசே அப்படின்னா மறக்க பண்ணினார் என்று அர்த்தம். யோசேப்பு அழகா சொல்லுகிறாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று சொல்லி இந்த இடத்துல யோசேப்பு பெயரிடுகிறாரு. யோசேப்பு எதனால மனாசே அப்படின்னு சொல்லி பெயரிடுகிறாருன்னா, யோசேப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையில அநேக வருத்தங்கள் காணப்பட்டது, அநேக குழப்பங்கள் இருந்தது, அநேக வேதனைகளோடு இந்த யோசேப்பு இருந்தால். ஆனால் ஒரு கட்டத்தில் யோசேப்பு சொல்லுகிறாரு, என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினதுனால யோசேப்புடைய பையனுக்கு அவர் மனாசே என்று பெயரிடுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், இன்னைக்கு இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அநேக வருத்தங்களோடு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. எத்தனை பேர் அநேக வருத்தங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக குழப்பங்கள்னால அநேக வேதனைகளினால இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறாரு, என்னுடைய தேவனாய கர்த்தர் அவர் நம்முடைய வருத்தங்களை மறக்க பண்ணும்படியாக கர்த்தர் நம்ம இந்த காலை வேளையில் அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வருத்தங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, யோசேப்புடைய வருத்தத்தை மாற்றின தேவன், யோசேப்புடைய வருத்தங்களை மறக்க பண்ணின தேவன் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வருத்தங்களை என் தேவன் அவன் மறக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளாம் சொல்லுவோம், எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் எங்கே போய் சொல்கிறது, என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே என்ன இருக்குது? வருத்தங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் நாளுக்கு நாள் அதை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். வருத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, உபத்திரவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த வருத்தம் இன்னைக்கு முடிஞ்சிரும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு ஒரு வருத்தம் என்ன செய்யுது? உண்டாகுது. அநேகருக்கு வருத்தங்கள்னால பலவீனங்களும் அவர்கள் ஆகி போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை வருத்தத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கு, உபத்திரவத்தில் பிரச்சனைகளே ஓடிக்கொண்டே இருக்கு. 2 நாளைக்கு முன்பாக என்கிட்ட ஒரு சகோதரர் பேசினார். அவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் கடன் இருக்கு. அப்போ சொன்னார், சில இஎம்ஐ இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அவர் காலையிலேயே வேலைக்கு போயிட்டு நைட்டு வேலைக்கும் போகிறாங்க. ரொம்ப உபத்திரவம், ரொம்ப பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் அவ்வளோ வேதனைகள் இருக்குது, என் வாழ்க்கையில் அவ்வளோ வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் என்ன செஞ்சிடும், என்னோட இஎம்ஐ முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், அப்போ 2-3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ரீயாக அவங்க போகல அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, 4 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அடுத்து அவனுக்காக ஓடணும் அப்படின்னு. அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த வருத்தம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அடுத்த ஒரு வருத்தம் என்ன செய்யுது? ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அடுத்த ஒரு பிரச்சனை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் என்ன தெரியுங்களா? இருக்கிறதுலையே பிரச்சனை எனக்கு மட்டும்தான் அதிகமான பிரச்சனை, இருக்கிறதுலையே வருத்தங்கள் எனக்கு மட்டும்தான் அதிகமான வருத்தம், இருக்கிறதுல உபத்திரவங்கள் எனக்கு மட்டும்தான் அதிகமான உபத்திரவம். சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். நம்ம எழும்பி நிற்க கூடாதபடிக்கு அநேக சோதனைகள் நம்ம சூழ்ந்திருக்கும். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார்.
எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து சென்றாலும் சரி, ஒருவேளை எல்லா உபத்திரமும் சேர்ந்து வந்து நாம் எழும்ப முடியாத அளவிற்கு நம்ம போட்டு நெருக்கினாலும் சரி, ஒன்று நிச்சயம், துன்பத்தின் நடுவிலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வருத்தங்கள் மத்தியில் என் தேவன் அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில் என் தேவன் அவர் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அழகா யோசேப்பு சொல்லுகிறாரு, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இருந்த வருத்தங்களை என் தேவன் மறக்க பண்ணினார். கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறாரு, ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு வருத்தங்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததா, இதுவரைக்கும் ஏதோ ஒரு உபத்திரவம் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததா, ஏதோ ஒரு சூழ்நிலை உபத்திரவம் பிரச்சனை இந்நாள் வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததா, கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த காலை வேளையில் அந்த வருத்தத்தை மறக்க பண்ணுகிறதற்கு தேவன் நம்ம மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்து இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, நான் வளர்ந்ததுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த வேதனை நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, இது எப்போ முடியும்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த வருத்தம் என்னை விட்டு எப்போ போகும்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் இது வரைக்கும் தொடர்ந்த உபத்திரவங்களை, இது வரைக்கும் தொடர்ந்த வருத்தங்களை, இது வரைக்கும் தொடர்ந்த பிரச்சனைகளை கர்த்தர் அவர் நீக்கி ஒரு சமாதான பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் மட்டுமே நீங்கள் நடந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஒரு வேதனையின் பாதையில் மட்டுமே நீங்கள் நடந்திருக்கலாம், நீங்கள் போகிற பாதையெல்லாம் உபத்திரவம் மட்டும் இருந்திருக்கும், நீங்கள் போகிற வழிகளெல்லாம் வேதனை மட்டுமே நிறைந்திருக்கும். நீங்கள் அநேக முறை கர்த்தர்கிட்ட கேட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னோட பாதைகளில் மட்டும் ஏப்பா இப்படி உபத்திரவம், ஆண்டவரே என்னோட வழிகளில் மட்டும் ஏப்பா இந்த வேதனைன்னு சொல்லி அநேக நாட்களாக நீங்கள் அநேகருக்கு தெரியாமல் உங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்தீங்கல்ல, அநேக நாட்களாக யாருக்கும் தெரியாமல் கர்த்தரிடத்தில் போய் நீங்கள் முறையிட்டீங்க இல்லை, அநேக நாட்களாக யாரும் பார்க்காத கூடாதபடிக்கு அறையில் போய் நீங்கள் புலம்பி அழுதீங்கல்ல, ஆண்டவரே இந்த உபத்திரவம் என்ன வெட்டுறாதா, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாறிடாதா, ஓ இந்த ஒரு நன்மையான காரியம் என்னோட வாழ்க்கையில் நடந்துராதான்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணீங்கல்ல, கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு, இதுவரைக்கும் தொடர்ந்த உபத்திரவம், இதுவரைக்கும் நீங்க போன பாதைகளில் இருந்த பிரச்சனையை கர்த்தர் அவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இதுவரைக்கும் கர்த்தரோட விண்ணப்பத்தை கேட்கல, இதுவரைக்கும் ஆண்டவனுடைய அழுகின சத்தத்தை கேட்கலன்னு சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில என் தேவன் உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த உபத்திரவம், இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த வருத்தம் இதற்கு பின்பாக உங்களை தொடராது, இதற்கு பின்பாக உங்களை தொடராது. கர்த்தர் இந்த நாளில ஒரு விடுதலையை நமக்கு தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக முறை கர்த்தரிடத்துல கேட்டீங்கல்ல, கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரு, அநேக மாதங்கள் அநேக நாட்களா உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த காரியத்தை என் தேவன் இந்த காலை வேளையில் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். யோசேப்பு சொன்னது போல நீங்க சொல்லுவீங்க, யோசேப்பு சொல்லுகிறாரு, என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி, அதே வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படத்தக்கதாக, அதே ஒரு வார்த்தை நீங்கள் அறிக்கையிடத்தக்கதாக இந்த காலை வேளையில் நம்முடைய வருத்தங்களை கர்த்தர் அவர் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் 17 வயசுல ஆடுகளை மேய்த்தவனாயிருந்தான் என்று சொல்லி. இங்க நம்ம யோசிக்கிறோம், என்னோட வாழ்க்கையில மட்டும்தான் உபத்திரவம், என்னோட வாழ்க்கையில மட்டும்தான் துன்பம்னு சொல்லிட்டு. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க, துன்பப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க துன்பப்படுகிறீங்களா, உங்களை வருத்தம் பின்தொடருதா, நீங்க ஒன்று யோசிச்சுக்கணும், நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் நடக்கிறேன், நான் கர்த்தருடைய வழியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியம், துன்பங்கள் வரும் பொழுது
வருத்தங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து மட்டும் போகாமல் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிலை நிற்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள நாம் பலன் கொள்ளும் பொழுது, அந்த வருத்தத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்துல 3 விசை கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த ஒரு முள் என்னை விட்டு நீங்கும்படியாக 3 முறை வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி. சில வேளையில கர்த்தர் கொடுத்த முள்ளை போல சில வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், சில வியாகுலங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அந்த வேளைகளிலும் அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறாரு. நீங்க உபத்திரவப்படுகிற வேளைகளில் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதும். நீங்க வேதனைப்படுகிற நேரங்களில் அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். நாம் சோர்ந்து போகிற வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை அது நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. இன்னும் நம்ம யாக்கோபுல வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சோதனை நேரங்களில் சோதனையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு போக்கையும் நமக்கு உண்டாக்குவார் என்று சொல்லி, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில என் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அவர் வழியை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்கி, கரடான பாதைகளை கர்த்தர் சமமாக்கி, இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களை நாம் எடுக்கத்தக்கதாக திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் வைத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் உபத்திரவங்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் நாம் கர்த்தருக்குள்ள நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்திலே நாம் பொறுமையா இருக்க கடவோம் என்று சொல்லி. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தின் நேரத்தில் பொறுமை இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் இருக்கும் பொழுது அதில் நாம் பொறுமையை நாம் கையாள மாட்டோம். கர்த்தர் சொல்லுகிறாரு, உபத்திரவங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க, அவர் நம்ம எடுத்து அவர் பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது யோசேப்பு குறித்து, 17 வயதில் அவன் தன் சகோதரோட கூட ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. இன்னும் யோசேப்பு குறித்து அதே வசனம் சொல்லுகிறது, யோசேப்போட அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய சகோதரர் செய்கிற துன்மார்க்கத்தை யோசேப்பு என்ன பண்ணினான்? தன்னோட தகப்பன் யாக்கோபுட்ட போய் அவன் சொன்னான். இதுல இருந்து நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். வேதத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, ஆனால் பிறர் செய்கிற தவறை நாம் மற்றவர்களிடத்துல சொல்லாமல் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பிள்ளை தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு விசுவாசி ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். பிற இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அநேகருக்கு ஒருவரை பற்றி கேட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்க முடியாது. எப்படியாவது 10 பேர்கிட்ட சொல்லிடணும், எப்படியாவது பிற இடத்துல சொல்லிடணும். அந்த ஒரு மனநிலைமை தான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கு. யோசேப்பு இப்படி செஞ்சதுனால என்ன தெரியுமா ஆயிடுச்சு? சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் பகைவராகிறதுக்கு காரணம் என்னன்னா, பிறரை பற்றி பிற இடத்துல சொல்லுகிறது, பிறரை பற்றி பிற இடத்துல பேசுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கோள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பிறரை பற்றி அவங்க இல்லாமல் பேசக்கூடாது. ஆனால் அநேகர் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிறரை பற்றி பிற இடத்துல சொல்லுகிறோம். பிறர் செய்கிற தவறுகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளாமல் பிற இடத்துல போய் நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். யோசேப்பு தன்னோட சகோதரர்கள் செய்த தவறை தன்னோட தகப்பனிடத்தில் சொன்னனால அந்த சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். இன்னைக்கு நம்ம அநேகருக்கு பகையாகிறதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். யோசேப்பை போல பிறர் செய்கிற தவறுகளை பிற இடத்துல போய் சொல்கிறோமா? இல்லை அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அவருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முறையிடுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறாரு,
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நமக்கு இருந்ததை ஆனால் இன்றைக்கு நாம் மாற்றிக்கொள்ளும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார். வேதவசனம் சொல்லுது, ஒருவன் தப்பு பண்ணினா அப்படின்னா அவனை ஃபஸ்ட்டு தனியாக கூப்பிட்டு அவனை கண்டி. அப்படி அவன் கேட்கலையா, மூப்பர்கள் 2-3 பேரை கூட்டிட்டு அவனை கண்டி. அப்படி அவன் திருந்தலையா, சபைக்கு முன்பாக அவனை நிறுத்து. அப்படியே அவன் சரியாகலையா, அதற்கு பின்பாக நியாய சங்கத்துக்கு முன்பாக அவன் நிறுத்துன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வேதம் அதை தான் சொல்லுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு தவறு பண்ணிட்டாலோ, தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, அதை நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனேயே நம்ம பிற இடத்துல சொல்லி இருக்கிறது இல்லாததை எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்முடைய நாவு என்ன செய்யுமா? ஒரு சின்ன குச்சி ஒரு காட்டியை கொளுத்துகிறது போல நம்முடைய நாவும் அப்படியா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகளில், நம்ம பிற இடத்துல பேசுகிற காரியத்தில் நாம் கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். யோசேப்பு போல இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் ஒரு முடிவெடுக்கிறேன். அப்பா, இது வரைக்கும் நான் பிறரை பற்றி பிற தவறு பண்ணியிருந்தா, உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணாமல் மற்றவங்க இடத்துல சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிங்கப்பா. மற்றவங்களை பற்றி நான் பிற இடத்துல குறை சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிங்கப்பா. ஒருவேளை நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை அதுவாக கூட இருக்கலாம். சில வேளையில் பிறர் என்னை பகைக்கிறதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். பிறர் என்னிடத்துல சரியாக பேசாமல் இருக்கிறதுக்கு கூட காரணம் அதுவாக கூட இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, சில வேளையில் ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு கூட காரணம் அதுவாக இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் அந்த தவறை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இது வரைக்கும் அநேகரை பற்றி நான் உம்மிடத்தில் ஜெபம் பண்ணாமல், அநேகரை குறித்து உம்மிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணாமல், அநேக இடத்துல போய் நான் புறங்கூறி இருந்தேன் அப்படின்னா, நான் தேவையில்லாத நான் பிறரை குறித்து நான் பேசியிருந்தேன்னா இன்னைக்கு என்ன மன்னிங்கப்பா. நம்ம கர்த்தர்ட்ட கேட்கும் பொழுது அவர் நம்ம மேலே மனதுருகி அவர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நாளுக்கு நாள் கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை நாமே சரி பண்ணி கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நான் எப்பயும் சொல்றது தான், நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக 100% நீதிமான்கள் நம்ம கிடையாது. நாளுக்கு நாள் நம்ம அதற்காக முயற்சி பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். மனிதர்களாக இருக்கிற நாம் சில வேளையில் தவறுவோம். மனிதர்களாக இருக்கிற நாம் சில வேளையில் நம்ம விழுந்து போவோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான் 70 தரம் விழுந்தாலும் என்ன செய்வான்? அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட சொல்லலாம், ஆண்டவரே, ஒருவேளை பிறரை பற்றி நான் சொல்கிறதில் நான் விழுந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிறரை குறித்து நான் புறங்கூறதில் நான் விழுந்திருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பான்னு கர்த்தரை சொல்லும் பொழுது அவர் நம்மை எழுப்பி உயரதத்தில் உன்னதத்தில் அவர் நம்மை வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் யோசேப்பை போல பிறர்கள் செய்கிற தவறுகளை நாம் பிறரிடத்தில் சொல்லாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரிடத்தில் நாம் தெரிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 37:3 வாசிக்கலாம். நாலாவது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பை பகைக்கிறதற்கு 2வது ஒரு காரணம் இருக்கு சகோதரர்கள். என்ன அப்படின்னா வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு தன்னோட முதிர் வயதில் யோசேப்பு பிறக்கிறாரு. அதனால யாக்கோபு என்ன செய்கிறார்னா, தன்னோட மகன்கள் எல்லாரையும் பார்க்கிலும் யோசேப்பு அதிகமாக நேசித்து யோசேப்புக்கு மாத்திரம் பலவர்ண அங்கி என்ன செய்கிறாரு? உடுத்தி வைக்கிறார். அதை சகோதரர்கள் பார்க்குறாங்க. அதனால் யோசேப்பிட்ட பச்சமாய் பேசாமல் அவர்களை பகைத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு எப்படி இருந்திருக்கிறாரு? ஒரு மகன்கிட்ட ஒரு மாதிரியும், 2வது மகன்கிட்ட ஒரு மாதிரியும், கடைசி பையன் யோசேப்பிட்ட ஒரு மாதிரியும் பச்சபாதம் உள்ளவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அநேக வேளைகளில் நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும், எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம பழகணும், எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம பேசணும். அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா,
மூத்தவனை மட்டும் நல்லா பாசமாக வைக்கிறாங்க, சில குடும்பங்களில் இளையவனை மட்டும் நல்லா பாசமாக வைக்கிறாங்கன்னு சொல்லி சில குடும்பங்களில் அப்படியும் இருக்கு. சில குடும்பங்களில் பிள்ளைகளும் அப்படி புரிந்து கொள்ளுவார்கள். அநேக வருத்தங்கள் வருகிறதுக்கு காரணம் நாம் பட்சபாதம் பார்க்கிறோம். குடும்பங்களில் ஒரு நபரை ஒரு மாதிரி, இன்னொரு நபரை ஒரு மாதிரி பார்க்கிறதா நமக்கு வருத்தங்கள் வருகிறதற்கு காரணம். யாக்கோபு யோசேப்பு அப்படிதான் பார்த்தான். மற்ற எந்த பிள்ளைக்கும் பலவர்ணாங்கிய போடலை, மற்ற எந்த பிள்ளையும் அவன் அதிகமாக நேசிக்கலை. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னோட முதிர் வயதில் பிறந்ததுனால மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் யாக்கோபு அவனை அதிகமாக நேசித்து பலவர்ணாங்கியை உடுத்தினான். அந்த தவறை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. சில சபைகளில் பட்சபாதம் இருக்குது, சில குடும்பங்களில் பட்சபாதம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசி ஒரு மாதிரி பார்க்கறது, இன்னொரு விசுவாசி ஒரு மாதிரி பார்க்கறது. பட்சபாதம் இருந்ததே ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறவராய் இருக்கிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:34 வாசிக்கலாம். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, பேதுரு எழும்பி நின்று பேசுகிறாரு. பேசும்போது அவர் வார்த்தை சொல்லுகிறார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றத்தக்கதாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் பட்சபாதம் பார்க்க மாட்டாரு, ஆண்டவர் பார்சியாலிட்டி பண்ண மாட்டார் அப்படின்னா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எந்த ஒரு சபையில எந்த ஒரு குடும்பத்திலையும் நாம் பட்சபாதம் பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவனை பகைத்து மற்றொருவரை நேசிக்க கூடாது, ஒருவனை நேசித்து மற்றொருவரை பகைக்க கூடாது. ஒரு சகோதரர்கிட்ட எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ அது மாதிரி தான் இன்னொரு சகோதரர்கிட்டையும் நீங்கள் அன்பு செலுத்தணும். ஒரு சகோதரியிட்ட நீங்கள் எப்படி அன்பு செலுத்துறீங்களோ இன்னொரு சகோதரர்கிட்டையும் அப்படி தான் நீங்கள் அன்பு செலுத்தணும். இவங்க எனக்கு பிடிச்சவங்க அதனால் நான் நல்லா பேசுவேன், இவங்க எனக்கு பிடிக்க மாட்டாங்க அதனால் நான் நல்லா பேச மாட்டேன். சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி பட்சபாதம் இருக்கவே கூடாது. எதுக்கு பட்சபாதம் பார்க்குறோம்? அதனால் என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் பட்சபாதம் பார்த்துருந்தார், பார்சியாலிட்டி பார்த்துருந்தார் அப்படின்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துகிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயுல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறாரா? தமது மழையை வரிசைக்க பண்ணுகிறார் என்று சொல்லி. கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நேசம் வைக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தணும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம பேசணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்க? பட்சபாதம் பார்க்குறாங்க. சபையில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அநேக சபைகளில் சபை போதகர் பட்சபாதம் பார்க்குறாங்க, அநேக ஊழியக்காரர்கள் பட்சபாதம் பார்க்குறாங்க. சில சபைகளில் கருப்பு இனத்தார் வெள்ளை இனத்தார், சில சபைகளில் அந்த ஜாதி இந்த ஜாதி. எதுக்கு நம்ம பட்சபாதம் பார்த்துக்கிட்டு? ஆண்டவர் பட்சபாதத்தை அவர் வெறுக்கிறார். கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அநேக சபைகளில் ஊழியக்காரர்கள் பட்சபாதம் பார்க்கறனால அநேக விசுவாசிகளும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சில சபைகளில் பார்க்கும்போது கருப்பு இனத்தார் மாத்திரம் அவங்க இருப்பாங்க, ஒரு சில சபைகளில் வெள்ளை இனத்தார் மாத்திரம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேக சபைகள் உண்டு. அங்கே எப்படி தெரியுங்களா? 2 சர்வீஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மேல் ஜாதி வந்து ஆராதிப்பாங்க, செகண்ட் சர்வீஸில் கீழ் ஜாதி வந்து ஆராதிப்பாங்க. எதுக்கு சபை? எதுக்கு பட்சபாதம் பார்க்குற? அப்படி பார்க்குறேன்னு நீ சபையை மூடிட்டு தாராளமாக போகலாமே. கர்த்தர் பட்சபாதம் பார்க்கவே மாட்டாரு. ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதியை கர்த்தர் எதுக்கு ரட்சிச்சிருப்பாரு? ஜாதின்ற ஒன்னே கிடையாது, பட்சபாதம்ன்றதே கிடையாது, தாழ்ந்தவர் உயர்ந்தவர் எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர் ஜாதி என்றும் இல்லை, தாழ் ஜாதி என்றும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே சமந்தான். எதுக்கு பிரித்து பார்க்கணும்? எதுக்கு மனிதத்தில் பட்சபாதம் பார்க்கணும்? கர்த்தர் பட்சபாதம் பார்த்தா நம்ம இருப்போமா? கர்த்தர் பார்சியாலிட்டி பார்த்தா நம்ம இருப்போமா? எதுவுமே இல்லை. அதனால கர்த்தருக்கு முன்பாக அநேகர் வேற்றுமை உள்ளவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. பட்சபாதம் தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. கர்த்தர் பேசுகிற காரியத்தை நான் சொல்றேன். ஒருவேளை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு, எந்த காரியத்திலும் நீங்க பட்சபாதம் பார்க்காதீங்க. சில வேளையில அதுவும் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு.
தகப்பன்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், யார்கிட்டையும் நீங்கள் பட்சபாதம் பார்க்காதீங்க, யார்கிட்டையும் நீங்கள் பட்சபாதம் காமிக்காதீங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம், யோசேப்பு அழகா சொல்லுகிறாரு, என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், யோசேப்புடைய வருத்தத்தை மட்டும்தான் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார், என்னோட வருத்தத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ண மாட்டாருன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். யோசேப்பு எந்த தேவனை சேவிச்சாரோ அதே தேவனை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, யோசேப்புடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்ற பண்ணினார் என்றால் உங்களுடைய வருத்தத்தையும் கர்த்தர் மாற்ற பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று. யோசேப்பு ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை எப்படி இருந்ததோ இன்னைக்கும் அவருடைய வல்லமை அப்படியே தான் இருக்கு. யோசேப்பு ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை எப்படி இருந்ததோ இன்னைக்கும் அவருடைய மகிமை அப்படியே தான் இருக்கு. கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை ஒரு நாளும் அது மாறாததா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும், யோசேப்புடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்ற பண்ணினார் என்றால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தையும் என் தேவனால மாற்ற பண்ண முடியும். காரணம் என்ன தெரியுங்களா? யோசேப்பு ஆராதித்த அந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்முடைய வருத்தங்களை கர்த்தர் மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். அதை தான் நம்ம எபிரேயர்ல வாசித்தோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. அவர் கர்த்தராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. ஒருவேளை காலங்கள் மாறலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம், ஒருவேளை நேரங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பின் தேவன் இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் இன்றும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பின் வருத்தத்தை கர்த்தர் மாற பண்ணினார் என்றார், இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களை அவர் மாற பண்ணுகிறதற்கு கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும், யோசேப்பு ஆராதித்த தேவனை தான் இன்னைக்கு நான் ஆராதிக்கிறேன். யோசேப்புடைய வருத்தத்தை அவர் மாற்ற பண்ண முடியும்னா என்னோட வருத்தத்தையும் அவர் மாற்ற பண்ண முடியும். யோசேப்புக்கு வந்த வருத்தங்களை போல நமக்கு வரலங்க. உண்மை அதுதான். நம்ம என்ன யோசிப்போம், இவனுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு இல்லாத பிரச்சனையான்னு யோசிப்போம். பக்கத்தில் இருக்கவன் என்ன நினைப்பான், இவருக்கு இல்லாத எனக்கு இல்லாத பிரச்சனையா இவர் இருக்க போது, மாற்றி மாற்றி அப்படி யோசிக்க வேண்டியதுதான், யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் யோசேப்புக்கு வந்த உபத்திரவத்தை போல, யோசேப்புக்கு வந்த வருத்தத்தை போல இன்னும் நமக்கு வரல. 17 வயசுல ஆடு மேய்ச்சாரு, சகோதரர்களால் குழிக்குள்ள தள்ளப்பட்டார். உங்களை குழியில தள்ளியிருக்காங்களா? தள்ளியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையில தள்ளியிருப்பாங்க. சரீரத்தில் குழிக்குள்ள தள்ளியிருக்காங்களா? தள்ளினது கிடையாது. உங்க சகோதரர்கள் வித்திருக்காங்களா 20 வெள்ளிக்காசுக்காக? கிடையாது. நம்மளை காட்டிலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் அதிகம். அவர் தன்னோட வாழ்க்கையில சந்தித்த உபத்திரவங்கள் நம்மளை காட்டிலும் அது அதிகம். குழிக்குள்ள தள்ளுனாங்க, விற்று போட்டாங்க, அதை இஸ்மவேலர்கள் வாங்கிட்டு போனாங்க. அங்க போத்திபாரத்தில் வித்தாங்க. அங்க போனா போத்திபார் மனைவியினால உபத்திரவம், சிறைச்சாலை போனா அங்கேயும் பிரச்சனை. எப்படிப்பட்ட வருத்தங்கள் பாருங்க. உண்மையாவே உடன் பிறந்தவர்கள் நம்மளை கீழே தள்ளுனா நமக்கு எப்படிப்பட்ட வருத்தங்கள் இருக்கும். கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை கீழே தள்ளிட்டாங்க. ஆனால் அது குறித்து அவன் அநேக வருத்தப்பட்டு இருக்கலாம். அதுதான் சொல்லுகிறாரு, என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். என் சகோதரர்களால் வந்த வருத்தம், என் எஜமானனால வந்த வருத்தம், என் எஜமானன் மனைவியினால வந்த வருத்தம், சிறைச்சாலையில் வந்த வருத்தம், இவை எல்லா வருத்தத்தையும் என் தேவன் மறக்க பண்ணினார். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வருத்தத்தின் மத்தியிலையும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நான் நம்புகிறேன், எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் நமக்கு மறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? உங்களை குழியில தள்ளினாலோ, உங்களை விற்று போட்டாலோ, உங்களை சிறைச்சாலையில் அடைத்தாலோ, அநேக உபத்திரவங்கள் கடந்து வந்தாலோ, நான் நம்புகிறேன் யோசேப்போடு இருந்த கர்த்தர் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உபத்திரவத்தின் பாதைகளில் நம்ம தனியாக விடுகிற தேவன் அல்ல. வருத்தத்தின் மத்தியில் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அதுதான் யோசேப்பு வருத்தங்களை மறக்க காரணம். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்க பாதைகளில, நீங்க செல்லுகிற வழிகளில கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளையில நம்ம யோசிக்கலாம், யோசிப்புடைய வருத்தத்தை மட்டும்தான் அவர் மாற்றுவாரா, ஏன் என்னோட வருத்தத்தை மாற்ற மாட்டாருன்னு சொல்லி சில வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:13 இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்ப செய்தனால இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த மீதியானியர் என்ன தெரியுமா பண்றாங்க, இஸ்ரவேலரை முறியடித்து அவர்களுக்கு இருக்கிற ஆகாரம் எல்லா உடைமைகளையும் அவங்க கொள்ளையெடுத்து போய்விட்டாங்க. இந்த கிதியோன் பயந்து கொண்டு, அதாவது போரடித்து கொண்டிருக்கிறான். தனக்கு இருக்கிற கொஞ்ச தானியத்தை அவன் பத்திரப்படுத்தி வைக்கும்படியாக மீதியானியர் இஸ்ரவேலரை முறியடித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் தோண்டி கிதியோன்ட சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலின்னு சொல்லி. அப்ப கிதியோன் கேட்கிறான், நீங்க சொல்ற மாதிரி இருந்தா ஆண்டவர் எங்களுடைய பிதாக்கள் செய்த அற்புதங்கள் எங்கே அப்படின்னு கிதியோன் கேட்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கேட்கலாம், யோசேப்புடைய வருத்தங்களை மாற்றின தேவன் எங்க? அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருந்திருந்தா நாங்க ஏன் வருத்தங்களோட நம்ம இருக்க போறோம்? ஒருவேளை அந்த நாட்கள்ல மட்டும்தான், யோசேப்புடைய நாட்களில் மட்டும்தான் தேவன் வருத்தங்களை மாற்ற பண்ணினாரா? அந்த தேவன் எங்கன்னு சொல்லி அநேக வேளையில நமக்கு கேள்விகள் எழும்பும். தாவீதை பார்த்து கேட்குறாங்க, உன் தேவன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாவீது சொல்லுகிறாரு, மற்ற ஜனங்கள் என்னை பார்த்து உன் தேவன் எங்கன்னு கேட்கும்போதே என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறாரு. சில வேளையில கர்த்தர் எங்கப்பா இருக்கீங்க ஆண்டவரே, என் வருத்தத்தின் பாதையில் எங்கப்பா நீங்க போனீங்க, என் உபத்திரவத்தின் மத்தியில நீங்க என் கூட தான் இருக்கீங்களா, நீங்க எங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். இந்த கிதியோன் கேட்டது போல ஆண்டவர் செய்த அற்புதம் எங்க? யோசேப்புடைய வருத்தங்களை மாற்றின தேவன் எங்க? ஏன் எனக்கு மட்டும் வருத்தங்கள் மாறலன்னு சொல்லி அதை கேட்கும்போது கிதியோன்ட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த மீதியானரை முறியடிப்ப. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறாரு, அந்த பிதாக்கள் சொன்ன தேவன் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபினுடைய தேவன் இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் வருத்தங்களை மாற்றின தேவன் இன்னைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலின்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் வருத்தத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் அவர் மறக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கிதியோ நினைச்சிருக்கலாம், நானே பயந்து போய் இருக்கிறேன், நானே ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறேன், மீதியான இடத்திலிருந்து கொஞ்சம் ஆகாரத்தை நான் சேர்த்து வைக்கலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன பராக்கிரமசாலின்னு சொல்லுறீங்க. என்ன தெரியுங்களா அர்த்தம்? கிதியோனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்திருந்தாரு. கிதியோன் முறியடிப்பதை கர்த்தர் அறிந்திருந்தாரு. கிதியோனை பத்தி கிதியோனுக்கு தெரியல, கர்த்தர் அறிந்திருந்தாரு. நீ இப்ப பயந்து கொண்டு இருக்கிற, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ பராக்கிரமசாலியாகி ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானீரை முறியடிப்ப. நீங்க இந்த காலை வேளையில உங்களை குறித்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், எனக்கு மட்டும் வருத்தங்க, என்னோட வருத்தத்திலிருந்து என்னால் எழும்ப முடியல, என்னோட உபத்திரவத்திலிருந்து என்னால் எழும்ப முடியல, என்னோட வேதனைகளிலிருந்து என்னால் எழும்ப முடியல. உங்களை குறித்து நீங்க அறிகிறத விட உங்களை குறித்து என் தேவன் அவர் அதிகமாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க் 4:41 வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்கிறோம், சீசர்கள் படவுல போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு பின்னணியில அவர் நித்திரையா இருக்கிறார். காற்றும் கடலும் ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய உபத்திரம், ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. இயேசு வந்தாரு, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு, காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லி. நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க மூழ்கத்தக்கதாக இருக்கிற உபத்திரவத்தை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருத்தம் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று ட்ரபுள். ட்ரபுள் அப்படின்னா பிரச்சனைன்னு சொல்லி அர்த்தம். 2வது சாரோன்னு சொல்லப்படுகிறது. சாரோ அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று டோர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3வது வார்த்தைக்கு
வேதனை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்போ இந்த வருத்தம் அப்படின்னா பிரச்சனை, துக்கம், வேதனை, இவை மூன்றையுமே குறிக்கிறது. சில வேளை நம்ம யோசிக்கலாம், எனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் வேற யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன தெரியுமா நம்புகிறேன்? நமக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். சீசர்கள் யோசிச்சு இருக்கலாம், அந்த கடலை பார்த்து, ஓ பெரிய அலை வருது, ஒரு பெரிய சூறாவளி வருது, இதை அதட்டுறதுக்கு யாரால முடியும்? இந்த வேதனையை கட்டுப்படுத்துகிறதுக்கு யாரால முடியும்? இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு யாரால முடியும்னு சொல்லி சீசர்கள் யோசிச்சிருக்கலாம். தூங்கி இருந்த இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாரு, இறையாதே அமைதலாருன்னு சொல்லி. காரணம் என்ன தெரியுங்களா? கடலை பார்க்கலும் காற்றை பார்க்கலும் இயற்கையை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உபத்திரவத்தை காட்டிலும், உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம என்ன யோசிக்கிறோம்? இயேசுவை சின்னதாக்கிட்டு பிரச்சனையை நம்ம பெருசாக்கிறோம். ஆண்டவரால் என் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? ஆண்டவரால் என் வருத்தத்தை மாற்ற முடியுமா? ஆண்டவரால் என் துக்கத்தை நீக்க முடியுமா? கர்த்தரால் என் வேதனையை போக்க முடியுமான்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டு ஆண்டவரை சின்னதாக்கிடுறோம். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். பிரச்சனையை பார்த்து, எல்லா வேதனைகளை பார்த்து, பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். வேதனையை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். வருத்தத்தை பார்க்கிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வருத்தங்கள் வருகிற நேரங்களில் நம்ம யோசிக்க வேண்டியது, இதெல்லாம் என்ன பிரச்சனை? அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை நம்மளாம் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். மத்தேயு 12:6 சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி. மத்தேயு 12:41 சொல்லுகிறது, யோனாவிலும் அவர் பெரியவர் என்று சொல்லி. மத்தேயு 12:42 சொல்லுகிறது, சாலமோனிலும் அவர் பெரியவர் என்று சொல்லி. எபிரேயர் 6:13 சொல்லுகிறது, அவர் எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாரை பார்க்கலாம், உபத்திரவத்தை பார்க்கலாம், பிரச்சனையை பார்க்கலாம், இயேசு ஒருவரே பெரியவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் அப்படின்னா அது யாரை குறிக்குது? பிசாசானவனை குறிக்குது, உபத்திரவங்களை குறிக்கிறது, வேதனைகளை குறிக்கிறது, வருத்தங்களை குறிக்கிறது. அதுதான் யோவான்ல இயேசு சொல்லுவார், பிசாசை பார்த்து, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் வருகிறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்லுவார். அப்போது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உபத்திரவத்தை காட்டிலும், நீங்கள் பெருசாக நினைக்கிற பிரச்சனையை காட்டிலும், நீங்கள் பெருசாக நினைக்கிற உங்கள் தேவைகளை காட்டிலும் என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வரட்டும். அப்பா, எல்லார காட்டிலும் நீங்கள் பெரியவர்னு சொல்லிட்டு வேதவசனம் அழகாய் சொல்லுது, யோசேப்புடைய வருத்தங்களை கர்த்தர் மறக்கும்படி பண்ணினாரா. சில வேளைகளில் மறதி நல்லது. தேவையில்லாததை நம்ம மறக்கணும், தேவையில்லாததை நம்ம ஞாபகத்தில் வைக்கக்கூடாது. சில வேளையில் மறதி நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எதை ஞாபகம் வைக்கணுமோ அதை மறந்துடுறோம், எதை மறக்கணுமோ அதை என்ன செஞ்சிடறோம்? ஞாபகம் வச்சிடறோம். சில வேளையில் எனக்கு நான் அடிக்கடி சில காரியங்களை நான் மறந்துடுவேன். கடைக்கு ஒரு 4 பொருள் வாங்கணும்னு போனேன் அப்படின்னா நான் யோசிப்பேன், என்ன வாங்க வந்தோம் அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, அநேகர் அப்படி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் எந்த காரியத்தை மறக்கணுமோ அதை என்ன பண்ண மாட்டேன்றோம்? மறக்க மாட்டேன்றோம். அவங்க எனக்கு விரோதமாக எழுப்புனதை மறக்க மாட்டேன்றோம். சிலர் நம்மளை குழியில் தள்ளினதை மறக்க மாட்டேன்றோம். சிலர் நமக்கு விரோதமாக செயல்பட்டதை மறக்க மாட்டேன்றோம். சிலர் நமக்கு விரோதமாக பேசினதை நம்ம மறக்க மாட்டேன்றோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அதை நான் மறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறர் பேசினதை, அதை வேதவசனம் சொல்லுகிறது, முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. சில வேளையில் மறதி நல்லது. ஹல்லேலூயா. மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக பேசியிருந்தா மறந்துடுங்க. பிறர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு மறந்துடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை வருஷமாக பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்டால், 10 வருஷமாக பேசாமல் இருக்கேன், 15 வருஷமாக பேசாமல் இருக்கேன். என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால் மறந்துட்டாங்க.
இருக்காங்க. பிரச்சனை என்னன்னே தெரியாது, மறந்துட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆனால் பேசாமல் மட்டும் இருப்பேன். தயவு செய்து மறந்துடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பிறர் விரோதமாக எழும்பினது, பேசின பேச்சுக்கள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒன்று கேட்கலாம், ஆண்டவரே தேவையில்லாததை மறக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பிறர் செய்த நன்மைகள் என்னோட நினைவில் இருக்கட்டும், பிறர் செய்த நன்மையான காரியங்கள் என்னோட நினைவில் இருக்கட்டும். யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக பேசினாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழுமுனாங்களோ அதெல்லாம் மறக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர்ட்ட நம்ம கேட்கலாம். இந்த ஃபோன் இருக்குல்ல, மொபைல், சில வேளையில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து அநேக ஃபோட்டோக்கெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? தேவையில்லாதெல்லாம் உட்காந்து டெலீட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்னைக்கு காலையில் நான் அதை பண்ணிட்டு தான் வந்தேன். தேவையில்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு டெலீட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த ஃபோனில் தேவையில்லாததையும் வச்சுட்டு, அநேக ஃபோட்டோஸ் அநேக வீடியோக்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத டெலீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வைங்களேன், ஃபோன் கொஞ்ச நாள் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சரியாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் மேலே தள்ளினாலும் கீழே தள்ளினாலும் அது சரியாக ஒர்க் ஆகாது. ஃபோன் மட்டும் இல்லைங்க, நம்மளோட இருதயமும் அப்படித்தான். தேவையில்லாத கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இருதயத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத எடுத்து போடலை அப்படின்னா, தேவையில்லாத மறக்கலை அப்படின்னா, நம்மளும் சில நாட்களில் ஹேங் ஆகும். எப்படி? ஏதோ நான் நடப்பணமாக நான் வாழ்கிறேன், ஏதோ நான் இருக்கிறேன், அப்படி நிலைமையில் நம்ம போயிடுவோம். அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா தேவையில்லாத நம்ம எடுத்து போடணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எழும்பி நிற்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களிடத்தில் பேசினீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசேப்பு சொல்லுகிறாரு, என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி, பண்ணுவார்னு சொல்லலை, பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறார். விசுவாச அறிக்கையை யோசேப்பு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாளில் இருந்து ஒரு விசுவாச அறிக்கை புறப்படட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இருந்த ஆண்டவர் உபத்திரவங்களை, ஆண்டவர் இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை கர்த்தர் தாமே நீங்கள் மாற்ற பண்ணுகிறவராக இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நன்மை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே மதிய வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நீங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டீங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களிடத்தில் பேசினீங்களே. ஆண்டவரே, யோசேப்பு சொல்லுகிறது போல என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார் என்ற வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தர் எங்களை எடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகளை கர்த்தர் மன்னிப்பீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு தலையாக இருக்கிற எங்களுடைய குற்றங்களை கர்த்தர் எடுத்து போட்டு நல்ல ஒரு பாதைகளில் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தர், பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. தேவ கரம் இருக்கட்டும். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் ஆண்டவர் எடுத்து போடுங்க. சமாதானத்தை தாங்க. எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபை ஆத்துமாக்களை, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.